ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு குடன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க அனிமி தி தேட்டர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 11 த வீடியோ. ஸோ ஒரு 3 பசங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சம்மர் வெக்கேஷன்ல வந்து அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிப்பாங்கல்ல. சம்மர் வெக்கேஷன் முடியிறப்போ லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் வெக்கேஷன். ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் ஸ்கூல்ல கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணிட்டு இருக்கிறப்போ குண்டா இருக்க ஒரு பையன் என்ன சொல்றான்னா, டே இதுக்கு மேல என்னால பண்ண முடியாதுடா, அவ்வளவுதான் போதும், அப்படியே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறேன். டே 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 டைம் ஆகுதுடா, முடிக்கணும்டா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சாதான் நாளைக்கு நம்ம டீச்சர் கிட்ட திட்டு வாங்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது ஒரு பையன் ஸ்பெக்ஸ் போட்டவன் நம்மள மாதிரி அவன் என்ன சொல்றான், என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குடா, ஹாரர் வீடியோ. அதாவது என்னோட கசின் வந்து ஒரு கிரேவ்யார்ட்ல போய் ரெக்கார்ட் பண்ணாங்க வீடியோல. அதுல வந்து அவனே நினைக்காத மாதிரி ஒரு கோஸ்ட் ஒன்று பார்த்தான் அவன் அங்க. லைக் ரெக்கார்ட் பண்ணப்போ அது இல்ல, பட் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அதை வந்து ப்ளே பண்ணி பாக்குறப்போ அது ஒரு கோஸ்ட் பார்த்தான் அப்படின்னு சொன்னோன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா, அது எடுக்கணும்னா அது ஃபுல்லா டேப் சுத்தி இருக்கு கம்ப்ளீட்டா. அந்த டேப் எல்லாத்தையும் பிச்சு போடுறான். பிச்சு போட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அது டேப் ரெக்கார்ட் மாதிரி இருக்கு, அது வந்து அந்த டிஸ்க் போடுறான் டிவில போட்டோன்னா அது ப்ளே ஆகுது. அது ப்ளே ஆகிறப்போ கொஞ்சம் பிளர் ஆகி ப்ளே ஆகுது. ப்ளே அப்போ என்னன்னா ஒரு கிரேவியார்டு வருது. கிரேவியார்டு வந்து எம்டியா தான் இருக்கு, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையாடா அப்படின்னு. இல்லடா பாப்போம் ஏதோ வரும் அப்படின்ற மாதிரி இவங்க குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த குண்டா இருக்கிற பையனுக்கும் இந்த கண்ணாடி போட்டிருக்க பையனுக்கும் சடனா ஒரு சின்ன ஃபேஸ் ஒன்று பாக்குறாங்க. பேயோட ஃபேஸ் ஒன்று பாக்குறாங்க. பார்த்துட்டு டேய் இங்க பாரு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு முன்னாடி இருக்கு. இன்னொரு பையனுக்கு தெரியல அது. டேய் இங்க பாரு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் எங்கடா இருக்கு, எதுவுமே இல்லையாடா இங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கிறப்போ இல்லடா இங்க தான்டா இருக்கு அப்படின்னு, நீ பயந்துட்ட தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அது மறைஞ்சிருக்கு. அந்த உருவம் அங்க வந்து மறைஞ்சிட்டு இந்த பையனுக்கு, அதாவது இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்க பையனுக்கு என்னன்னா, அது அங்க பாரு ஒரு மெட்டல்ல ஒரு உருவம் மாதிரி நிக்குது பாடுறா பின்னாடி அப்படின்னு. பின்னாடியா எங்கடா நிக்குது, என்னடா எங்களை கலாய்க்கிறியா அப்படின்னு. டேய் நிஜமா சொல்றேன்டா, அங்க பின்னாடி பாடுறா ஒரு மெட்டல்ல போட்டு ஒரு உருவம் மாதிரி ஒன்று நிக்குதே அப்படின்ட்டு. இல்லடா நிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறான். கிட்ட போய் பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மர் போட்டு மெட்டல் மாதிரி ஒரு உருவம் மாதிரி ஒன்று நிக்குது. இது வந்து 3 ஃபீட்டுக்கு மேல இருக்கும் போல இருக்கு, ஒரு சாதாரண மனுஷனோட ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கப்ப என்ன சடனா அது மறைஞ்சிட்டோன்னு, என்னடா மறைஞ்சிருச்சு, எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ரெக்கார்டிங் வந்து ரீவைண்ட் பண்றான். ரீவைண்ட் பண்ணி சரி மறுபடியும் பார்க்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பாக்குறப்போ, திருப்பி பாக்குறப்போ அது அங்க இல்லவே இல்லை. எங்க எங்க என்னன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான். தேடிட்டே இருக்கப்போ சடனா என்னன்னா கீழே இருக்கு அது உருவத்தை பார்த்தோன்னே, டேய் இங்க படுறா கீழே இருக்குடா அந்த உருவம், இது என்னன்னு தெரியலடா, இது ஆஃப் பண்ணிடலாம்டா வேணாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து அப்படியே வாயை திறக்கும். அப்படியே அழுது விட்டுருச்சு அவனுக்கு. அப்படியே என்னடா இது வாயை திறக்குது, என்ன பண்ண போகுது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். டேய் பாருங்கடா இது பாருங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ பின்னாடி இருக்கிறவங்க 2 பேரு என்ன பார்க்கணும்னு சொல்ற அப்படின்றாங்க. என்னடா வாய்ஸ் சரியில்லையேன்னு சொல்லி அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பேய் ஆயிட்டாங்க. இந்த உள்ள இருக்கிற பேய் இவங்க 2 பேரும் பேய் அப்படியே அவன் உடம்பு வந்து. இதோட அந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு இன்னொரு எபிசோட் பார்க்கலாம். Until then, bye from your Harikiran from Animisur Poncham.